அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பது வாடிக்கையான ஒன்று. அந்த நகைகளுக்கு வட்டி கட்டாமல் விடும்போது அசலோடு சேர்த்து நகை ஏலத்திற்கு வந்துவிடும். அதுபோன்ற சூழலில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி உதவி செய்து அந்த நகையை மீட்டு அதிக விலைக்கு விற்று குறிப்பிட்ட அளவு பணத்தை நகை உரிமையாளருக்கு கொடுத்துவிட்டு மற்ற பணத்தை நிதி உதவி செய்தவர் எடுத்துக் கொள்வார். அப்படி அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு மறு விற்பனை செய்யும் நபரிடம் 300 சவரன் அடகு நகை இருப்பதாக கூறி ஒரு கும்பல் ஏமாற்றியுள்ளது. பணத்தோடு சென்றவரை வழிமறித்து வழிப்பறி செய்துவிட்டு தப்பிய கும்பல் யார்? திருச்சி மாவட்டம் வடக்கு காட்டூர் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்தவர் 31 வயது நிர்மல் கண்ணன். அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு மறு விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரது நண்பரான ஜெயராம் என்பவருக்கு பழக்கமான ஒரு நபர் திண்டுக்கல்லில் அடகு வைத்த நகைகள் சுமார் 300 சவரன் ஏலம் போக உள்ளதாகவும் அதை பணம் கட்டி மீட்டு விற்பனைக்கு எடுத்துக் கொடுப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனை ஜெயராம் நிர்மல் கண்ணனிடம் கூறவே அவர் தன்னுடைய நண்பர்களான சிவா, பிரபாகரன், ஜெயராஜ், வாசு மற்றும் சிலரோடு திருச்சியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு நேற்று முன்தினம் காலை 2 காரில் வந்திருக்கிறார். காலை முதல் மாலை வரை அவர்களை திண்டுக்கல்லில் காக்க வைத்திருந்த அந்த நபர், நகை வைத்துள்ள நபர் வாடிப்பட்டி அருகே பாண்டியராஜபுரம் பகுதியில் இருப்பதாக கூறவே நிர்மல் கண்ணன், சிவா, பிரபாகரன் ஆகிய 3 மட்டும் ஒரு காரில் திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டு வாடிப்பட்டிக்கு சென்றுள்ளனர். அவர்கள் வந்த காரில் பாண்டியராஜபுரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் ஏறிக்கொண்டு பெருமாள்பட்டி ரயில்வே ரோடு அருகே அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்த சுமார் 25 முதல் 30 வயது வரை மதிக்கத்தக்க 6 மர்ம நபர்கள் திடீரென 3வரையும் சூழ்ந்து கொண்டு கத்தியை காட்டி மிரட்டி நிர்மல் கண்ணனிடமிருந்து 13,50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போன், சிவாவிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போன், பிரபாகரனிடமிருந்து ஒரு செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு சென்று விட்டனர். இதுகுறித்து நிர்மல் கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் வாடிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணத்தை வழிப்பறி செய்த கும்பலும் நகையை அடமானம் வைத்திருப்பதாக அழைத்துச் சென்றவர்களும் ஒரே கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதனால் அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் வழக்கில் தொடர்புடையதாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகிலுள்ள பள்ளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் அவருடைய நண்பர்கள் திவாகர், ஆதித்யா உள்ளிட்ட 3வரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.